அந்த ஆசிரியரை நேற்று கைது பண்ணிருக்கிறீங்க. நேற்று அவர்களை கைது பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு அவர் நேற்றே விஷம் குடிச்சிட்டாரு. அவர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவர் குலைக்க மாட்டார்ன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியப்பட்ட பிறகு இன்றைக்கு காலையில நாங்கள் ஊதியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறோம் சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து நாடகம் ஆடுறீங்க. அப்ப இது எவ்வளவு கேவலமான அரசியல். நான் சொன்னல, பிணத்தை வைத்தும் அரசியல் செய்வார்கள், மனிதர்களை பிணமாக்கியும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கம் இந்த ஆட்சியில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பல குற்றச்சாட்டு இவர்கள் மீது பொதுமக்களும் இங்கே அரசாங்க ஊழியர்களும் சொன்னது இதுதான். அந்த குடும்பம் இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தில் அந்த குழந்தைகள் தன் தகப்பனை இழந்திருக்கு, அவருடைய மனைவி தன் கணவனை இழந்திருக்கிறார். இந்த சமூகத்தில் நல்ல ஒரு ஆசிரியர் இழந்திருக்கிறோம். தம்பி, ஆசிரியர் தான் அடுத்த கட்டமாக எத்தனை மாணவர்கள் இந்த சமூகத்தில் மேம்பட்ட மாணவர்களாக உருவாக்குவாங்க நம்ம கலால கணிக்கவே முடியாது. ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட திறமையை கண்டறிவது யாருன்னா ஆசிரியர் தான். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் நம்ம இணக்கமா இருக்கக்கூடிய வீட்டில் ஈஸியா பெற்றோருக்கு தெரிஞ்சிடும். அந்த இணக்கம் கம்மியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆசிரியர் மிகச்சரியாக அவனுக்குள்ள இருக்க அந்த விதையோடைய விருச்சம் என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவனை டியூன் பண்ணுவாங்க. அப்படி அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நாளைக்கு எத்தனை விஞ்ஞானிகளாக, எத்தனை மருத்துவர்களாக, எத்தனை தலைச்சிறந்த தலைவர்களாக உருவாக்கக்கூடிய நபர்களையே அந்த பணியை செய்யக்கூடிய நபர் தான் வேலை செஞ்சதுக்கு ஊதியத்தை கேட்டு கொடுக்காம நீங்கள் கைது பண்றது, கையை உடைக்கிறது. இதே போல இதற்கு முன்பும் ஆசிரியர் போராட்டம் நடந்த பொழுது 3 மணி நேரமா ட்ரிப்ஸ் ஏறி எல்லாரும் மயக்கம் தம்பி. 3 மணி நேரம் ட்ரிப்ஸ் ஏறும் போது கையில சக ஆசிரியர் குளுக்கோஸ் பாட்டில குடிச்சுக்கிட்டு நின்னாங்க. அன்றைக்கு ஒரு மருத்துவ குழு கூட மாசு அனுப்பல. புரியுதுங்களா? இந்த திமுக அரசு எவ்வளவு மோசமாக மக்களை தொடர்ச்சியாக கொள்ளுது, தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு உள்ளாகுது. இந்த லட்சத்துல 200 வருவேன்றாங்க.